Hi, hello, welcome to Varanda Race. And in this video, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். சரியா? இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனா என்ன அண்ட் அதில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? சரி, இந்த எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் போதுமா? அந்த எக்ஸாம் எப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும், அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த இதில் எத்தனை லெவலாக அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 லெவலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன படிக்கணும், எதில் படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் அண்ட் அந்த சிலபஸில் ஒரு டாப்பிக்கோட இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்கோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாகவே கோபிநாத் சார் ஒரு வீடியோவில் சொல்லுவார். கரெக்டாக? அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சிலபஸில் இருக்க ஒரு பார்ட்டில் இருந்தும் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷினில் ஓவராலாக எத்தனை கொஷின், அந்த ஒரு டாப்பிக்லையும் ஓவராலாக எத்தனை கொஷின் கேட்பாங்க, மொத்தமாக எத்தனை மார்க் வரப்போகுது, அதில் எவ்வளோ மார்க் வாங்கினா நமக்கு வேலை கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இந்த எஸ்எஸ்சி அப்படிங்கிறதுல எல்லாருமே டார்கெட் பண்ணுற ஒரு எக்ஸாமாக இதுதான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும் அப்படின்றத தாண்டி நான் உள்ளே வரும்போது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், அப்போது நான் ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் தானே எழுதுவேன், நான் ஏன் போய் 12th லெவல் இல்லை 10th லெவல் எக்ஸாம் எழுதணும், நமக்குள்ளே ஒரு தாட் இருக்கும்ல. சரியா? அந்த தாட் இருக்க எல்லாரோட டார்கெட்டுமே என்னவாக இருக்கும், சிஜிஎலாக இருந்திருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனில் மொத்தமாக 3 டயராக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் Tier 1. சரியா? Tier 1ல் எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 கொஷின் இருக்கும். சரிங்களா? இந்த 100 கொஷினுக்கு டோட்டலாக எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க் இருக்கும். சரிங்களா? Tier 1 லெவலில் மொத்தமாக 100 கொஷின் கேட்பாங்க, 200 மார்க்கு. எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம். சரிங்களா? 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க, 100 கொஷின் கொடுப்பாங்க, அதில் 200 மார்க். சரிங்களா? இந்த 100 கொஷினில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்ப்ளிட் அப்பு மேக்ஸில் மட்டும் மொத்தமாக 25 கொஷின் இருக்கும், 50 மார்க். அடுத்து இங்கிலீஷ், இந்த செக்ஷனுக்கும் 25 கொஷின் இருக்கும், 50 மார்க். அடுத்து ரீசனிங், இந்த செக்ஷன்லேயும் 25 கொஷின், 50 மார்க்கு. அண்ட் கடைசியாக ஜிஎஸ், இதுக்கும் 25 கொஷின், 50 மார்க். மொத்தமாக 100 கொஷின், 200 மார்க். சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு கொஷினுக்கும் 2 மார்க், ஒரு கொஷினுக்கு 2 மார்க். சரியா? நான் ஒரு கொஷின் கரெக்டாக எழுதுனேன்னா 2 மார்க்கு. இதுவே ஒரு கொஷின் தப்பாக எழுதுனேன் அப்படின்னா, ராங் ஆன்சர், தப்பாக ஆன்சர் பண்ணினேன் அப்படின்னா 0.5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பாக எழுதுனேன் அப்படின்னா 0.5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நான் ஒரு கொஷின் கரெக்டாக எழுதிட்டேன், எனக்கு 2 மார்க் கொடுப்பான். நான் அடுத்த கொஷின் தப்பாக எழுதிட்டேன், அப்போ அதிலிருந்து 0.5 கம்மி பண்ணிடுவான். 2 - 0.5, 2 கொஷின் எழுதுறேன், அதில் ஒரு கொஷின் கரெக்டு, ஒரு கொஷின் தப்புனா 1.5 மார்க் தான் எனக்கு கிடச்சிருந்துருக்கும். கரெக்டான கொஷனுக்கு 2 மார்க்கு, தப்பான கொஷனுக்கு -0.5. அப்போ ஓவரால் என்னோட ஸ்கோரு 1.5 இருந்திருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, மொத்தமாக வந்து 200 மார்க் அப்படின்னு சொல்லியாச்சா Tier 1 லெவலில். அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லியாச்சா. அண்ட் Tier 2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இந்த சிஜிஎல் அப்படிங்கிற எக்ஸாமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 31 போஸ்ட் இருக்கும். சரிங்களா? அந்த 31 போஸ்ட்டில் 29 போஸ்ட்டுக்கு காமன் சிலபஸ் தான். ரிமைனிங் 2 போஸ்ட்டுக்கு வந்து ஆடட் சிலபஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ரிமைனிங் இருக்க 29 போஸ்ட்டுக்கும் இந்த Tier 2 லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு 2 செக்ஷன் இருக்கும். இந்த இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 கொஷின் இருக்கும், 200 மார்க். மேக்ஸில் 100 கொஷின் இருக்கும், 200 மார்க். சரிங்களா? 200 மார்க். அப்போது எனக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில், சரியா, இங்கிலீஷில் ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதுவே மேக்ஸில் ஒரு கொஷினுக்கு 2 மார்க். இது கரெக்டாக ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா. நான் தப்பாக ஆன்சர் பண்ணினேன் அப்படின்னா Tier 2ல் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இங்கிலீஷில் நான் ஒரு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார் ராங் கொஷின்ஸ். சரியா? ஒரு கொஷின் வந்து நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா
ஒரு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணனா இங்கிலீஷுக்கு -0.25 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸில் நான் ஒரு கொஷனுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்ஸில் ஒரு கொஷனுக்கு -0.5 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கொஷின் கரெக்டாக எழுதுனா எவ்வளோ மார்க் கொடுப்பாங்களோ அதில் 1/4 ஆஃப் த மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க நான் தப்பாக எழுதும்போது. சரியா? ஓகே. அப்போ டியர் 2ல் இந்த 29 காமன் போஸ்ட் எல்லாத்துக்குமே காமனாக இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இருக்கும் போது இங்கிலீஷ் வந்து மொத்தமாக 200 கொஷின் 200 மார்க்கு, ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க்கு. மேக்ஸ் வந்து 100 கொஷின் 200 மார்க்கு, ஒரு கொஷனுக்கும் 2 மார்க். இங்கிலீஷில் ஒரு கொஷின் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 0.25 ரெடியூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸில் ஒரு கொஷின் நான் தப்பாக ஆன்சர் பண்ணும்போதும் 0.5 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி, இந்த 29 போஸ்ட்டில் தான் என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸில் 3 சொன்னோம் இல்லையா, ப்ரிவென்டிவ், எக்ஸாமினர், ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த 3த்தில் வர இன்ஸ்பெக்டர், சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர், டாக்ஸ் அசிஸ்டன்ட், இது எல்லாமே எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 29 போஸ்ட்டில் தான் வரும். இந்த பேலன்ஸ் இருக்கிற 2 போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து AAO, தட் இஸ் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். இன்னொன்று வந்து JSO, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். சரிங்களா? இந்த 2 போஸ்ட்டுக்கும் நான் இந்த டியர் 2ல் ஒரு எக்ஸாம் அதிகமாக எழுதணும். அதாவது மொத்தமாக இருக்க இந்த 31 போஸ்ட்டுக்குமே டியர் 2ல் நான் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் எழுதியிருக்கணும். ஓகேவா? ப்ளஸ் இந்த 2 போஸ்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா டியர் 2ல் 3ஆவதாக ஒரு பேப்பரும் எழுதணும். சரியா? நான் AAO போகணும் அப்படின்னா இங்கிலீஷு மேக்ஸ் இது 2 எழுதியிருப்பேன், ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ஒன்று எழுதுவேன். இந்த JSO போகணும் அப்படின்னா இங்கிலீஷும் மேக்ஸும் டியர் 2ல் எழுதியிருப்பேன், ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் எழுதணும். இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்கும், 200 மார்க்கு, 2 மணி நேரம் டைம். சரிங்களா? இந்த டியர் 2ல் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 2 மணி நேரம் டைம். இங்கிலீஷுக்கு 2 மணி நேரம் டைம், மேக்ஸுக்கு 2 மணி நேரம் டைம், அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எழுதுறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸுக்கு 2 மணி நேரம் டைம், அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு 2 மணி நேரம் டைம். சரிங்களா? இங்கிலீஷும் மேக்ஸும் ஒரே நாளில் இருக்கும். மேக்ஸ் மார்னிங் நடக்கும், இங்கிலீஷ் வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரும் இன்னொரு நாளில் நடக்கும், அடுத்தடுத்த நாளில் நடக்கும் மேக்ஸிமமாக. சரிங்களா? அடுத்து டியர் 3. டியர் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ். சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்டிவில் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க முடியும். ஒன்று வந்து எஸ்ஏ ரைட்டிங், இன்னொன்று வந்து ப்ரீசஸ் ரைட்டிங், அண்ட் இன்னொன்று வந்து லெட்டர் ரைட்டிங். சரிங்களா? எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்துருவான், அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு 250 வேர்ட்ஸுக்கு எஸ்ஏ எழுதணும். சரிங்களா? ப்ரீசஸ் ரைட்டிங் அப்படின்னா ஒரு ப்ரீசஸ் கொடுத்துருவான், அதை வந்து அவன் கொடுத்துருக்க ப்ரீசஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருவான், அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸுக்குள்ளே நான் அதே ப்ரீசஸை எழுதியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருவான். அது அவன் கொடுத்துருக்க வேர்ட் லிமிட்டுக்குள்ளே நான் ப்ரீசஸ் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி லெட்டருக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 வேர்ட்ஸுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி லெட்டர் எழுதணும். இந்த 3ல் ஏதாச்சும் 2 கேட்கலாம். சரிங்களா? அதாவது 3மே கொடுத்துட்டு ஏதாச்சும் 2 ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ட்டு இல்லை, 2 கொஷின் தான் கொடுப்பாங்க, அந்த 2த்துக்கும் நான் ஆன்சர் பண்ணணும். அந்த 2 கொஷினும் இந்த 3 டாப்பிக்லேருந்து ஏதாவது 2 டாப்பிக்கில் வரலாம். எஸ்ஏ ரைட்டிங், ப்ரீசஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங். சரியா? இந்த டியர் 3க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 மார்க். சரிங்களா? அப்போ சிஜிஏல பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த 29 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டியர் 1ல் 200 மார்க்கு, டியர் 2ல் 400 மார்க்கு, டியர் 3ல் 100 மார்க்கு, ஓவராலாக 700 மார்க்கு. சரிங்களா? எதுக்கு? இந்த 29 போஸ்ட்டுக்கும். சரியா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா 700 மார்க்ஸ். இதுவே எனக்கு வந்து இந்த 2 போஸ்ட் போகணும் அப்படின்னா ஓவராலாக 900 மார்க்ஸுக்கு நான் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? திஸ் இஸ் ஃபார் சிஜிஎல் எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல். சிஹெச்எஸ்எல்ல 2 தான், டியர் 1 அண்ட் டியர் 2. சிஜிஎல்ல டியர் 1க்கு என்ன சொன்னமோ அதே தான் இங்கே சிஹெச்எஸ்எல்லுக்கும். டியர் 1ல் டோட்டலாக 100 கொஷின், 200 மார்க், டைம் வந்து 60 மினிட்ஸ். ஓகேவா? மொத்தமாக 4 பார்ட், மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜிஎஸ், ஒரு பார்ட்டுக்கும் 25 கொஷின், 50 மார்க்கு, மொத்தமாக 100 கொஷின், 200 மார்க்கு. நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணனா ஒரு கொஷனுக்கு 2 மார்க்கு, தப்பாக ஆன்சர் பண்ணனா -0.5 மார்க். சரிங்களா? இப்போ சிஹெச்எஸ்எல்ல டியர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங், அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். சரிங்களா? இங்கேயும் என்ன வந்துடலாம், எனக்கு எஸ்ஏ ரைட்டிங் வரலாம், ப்ரீசஸ் ரைட்டிங் வரலாம், லெட்டர் ரைட்டிங் வரலாம். இங்கேயும் சிஹெச்எஸ்எல்லையும் ஆப்ஷன்ஸ் கிடையாது, 2 கொஷின் தான் கொடுப்பாங்க. இந்த 3 டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் 2 டாப்பிக்கில் ஒரு கொஷின் கொடுக்கலாம், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? there is no choice in descriptive examination. tier 2 சிஹெச்எஸ்எல் டியர் 2க்கும் சரி,
சிஜிஎல் டியர் 3க்கும் சரி 2 கொஷின் கொடுப்பாங்க, ரெண்டுத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணணும், சாய்ஸ் எல்லாம் கிடையாது. சரியா? ஓகேவா? அப்போ சிஹெச்எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா டியர் 1ல டோட்டலாக 200 மார்க்கு, டியர் 2 டோட்டலாக 100 மார்க்கு, ஓவராலாக 300 மார்க்குக்கு நான் எக்ஸாம் எழுதுவேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 லெவல் இருக்குது. டியர் 1 லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் சிஜிஎல். கம்பைன் கிராஜுவேட் லெவல் என்ன சொல்லியிருந்தோம்? மொத்தமாக 100 கொஷின் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அங்கே 100 கொஷின் 200 மார்க்கு, இங்கே 100 கொஷின் 100 மார்க்கு தான். ஒரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு தான். ஆஸ் யூஷுவல் 4 செக்ஷன், ஒரு செக்ஷன்லேயும் 25 கொஷின், மொத்தமாக ஒரு கொஷினுக்கு 1 மார்க்னா 100 கொஷின் 100 மார்க்கு. டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இங்கே. சரிங்களா? எம்டிஎஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் கிடையாது, 1.5 மணி நேரம் எக்ஸாமாக இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து டியர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிஸ்கிரிப்டிவ் தான், லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் தான். பட் இங்கே என்ன எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு 8 கொடுப்பாங்க. அதில் நான் ஏதாவது ஒன்றே எழுதுனா போதும். சரியா? 4 எஸ்ஏ கொடுப்பாங்க, 4 லெட்டர் ரைட்டிங் கொடுப்பாங்க. மொத்தமாக இருக்கிற இந்த 8ல் நான் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஒன்றில் என்னென்னா ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க, ஒன்றில் என்னென்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா இது வந்து 10th லெவல் எக்ஸாமினேஷன் தானே. கரெக்டாக? சரி, இப்போ இந்த 8ல் நான் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல்ல இந்த டியர் 2 எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று இங்கிலீஷில் எழுதணும், இல்லைனா ஹிந்தியில் தான் எழுதணும், வேறு எந்த லாங்குவேஜில் எழுதக்கூடாது. ஓகேவா? பட் ஆனால் எம்டிஎஸ்க்கு வந்து எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் எழுதலாம். சரியா? எம்டிஎஸ்க்கு வந்து ரீஜனல் கட் ஆஃப்லாம் இருக்குது. நம்ம கட் ஆஃப் எல்லாம் எப்படி வந்துச்சு, கடைசி இருக்கிற நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஓவர் த பாஸ்ட் 5 years ஆர் 4 years வந்து ஒரு வருஷமும் அந்தந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கட் ஆஃபாக இருந்துச்சு, எவ்வளோ பேர் எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே வந்து நம்ம தமிழில் கூட எழுதலாம். எம்டிஎஸ் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் கூட எழுத முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டியர் 1 அப்படின்ட்டு இருக்கு. சரியா? இந்த டியர் 1ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 கொஷின் கேட்பாங்க. 200 கொஷின் 200 மார்க். சரியா? 4 செக்ஷன் இருக்கு இல்லையா? மொத்தமாக இதுக்கு எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். ஓகேவா? இதில் என்னென்னா 4 செக்ஷன் இருக்கா? மேக்ஸ் 25 கொஷின் 25 மார்க். ரீசனிங் 25 கொஷின் 25 மார்க். அடுத்து 50 கொஷின் 50 மார்க். சரிங்களா? ஏன்னா மொத்தமாக 200 கொஷின்ல 50 கொஷின் 50 மார்க். அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்லையும் 50 கொஷின் 50 மார்க். கரெக்டாக எழுதுனா ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கு, தப்பாக எழுதுனா ஒரு கொஷனுக்கும் 0.25 மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இருக்குது. சரிங்களா? ஓகே. இந்த டியர் 1 எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா டியர் 2 போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். சரிங்களா? அதாவது மேல் அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், ஃபீமேல் அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் இருந்திருக்கணும். மேலுக்கு வந்து 1600 மீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரன்னிங் இருக்கும், அடுத்து 100 மீட்டர்ஸ் ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் இருக்கும். சரிங்களா? அது நம்ம என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறோம், அந்தந்த கேட்டகரிக்கு என்னென்னலாம் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வெப்சைட் செக் பண்ணால் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ டியர் 1 கிளியர் பண்ணால் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் போக முடியும். ஃபிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணால் தான் டியர் 2 அட்டன் பண்ண முடியும். இந்த டியர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். சரிங்களா? இங்கிலீஷ் வந்து 200 கொஷின் 200 மார்க். சரிங்களா? ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கு. மொத்தமாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. ஓகேவா? அப்போது ஒரு கொஷின் கரெக்டாக எழுதுனா 1 மார்க்கு, தப்பாக எழுதுனா 0.25 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டியர் 1ல் 200 மார்க்கு, டியர் 2ல் 200 மார்க்கு, ஓவராலாக 400 மார்க்கு. சரிங்களா? இந்த எம்டிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு நம்ம டோட்டல் மார்க் சொல்லவே இல்லை. கரெக்டாக டியர் 1க்கு மட்டும் டோட்டல் மார்க் 100ன்னு சொல்லியிருந்தோம். டியர் 2க்கு சொல்லவே இல்லை. டியர் 2க்கு என்ன அப்படின்னா தட் இஸ் ஆஃப் குவாலிஃபையிங் நேச்சர் தான். சரிங்களா? அதோட மார்க் அப்படிங்கிறத கன்சிடர் ஆல்ரெடி 8 கொஷின் கொடுக்குறோம், அதில் 1 எழுதுனா போதும். அதுவும் நம்ம தமிழில் கூட எழுதலாம். கரெக்டாக? அதுலேயுமே எனக்கு வந்து இது குவாலிஃபையிங் நேச்சர் தான், இதோட மார்க் எடுத்துக்க மாட்டான். மினிமம் மார்க் வாங்கினா போதும். சரியா? சரி, சிபிஓ பார்த்தாச்சு. ஓவராலாக 400 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்ட்டு. கரெக்டாக? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு லெவல் எக்ஸாமினேஷன் தான். டியர் 1 மட்டும்தான் இருக்குது.
அண்ட் எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் மேக்ஸே கிடையாது. சரிங்களா? அப்போ ஸ்டெனோகிராஃபர் என்ன அப்படின்னா டியர் 1ல் 200 கொஷினு 200 மார்க்கு. மேக்ஸே இல்லை, அப்போ மீதி 3 செக்ஷன் தான். மீதி 3 செக்ஷன் இங்கிலீஷ் வந்து 100 கொஷின் அண்ட் ரீசனிங் வந்து 50 கொஷின், ஜிஎஸ் வந்து 50 கொஷின். மொத்தமாக 200 கொஷின் 200 மார்க்கு. கரெக்டாக எழுதணும்னா 1 மார்க்கு, தப்பாக எழுதுனா 0.25 ரெடியூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? அடுத்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். சரிங்களா? இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ எக்ஸாமுக்கு நடக்கும், சிஜிஎலுக்கு நடக்கும், சிஹெச்எஸ்எலுக்கு நடக்கும். சரிங்களா? ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் நடக்கும். சரியா? சிஜிஎலுக்கும் சிஹெச்எஸ்எலுக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் நார்மலாக இங்கிலீஷோ இல்லை ஹிந்தியோ டைப் பண்ண தெரியுதா? அதுவும் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் டைப்பிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், இந்த லோவர் அப்பர் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க கொடுக்குற பேசேஜை கொடுக்குற டைமுக்குள்ளே கொடுக்குற ஏர் லிமிட்டுக்குள்ளே அடித்து காமிக்க தெரிஞ்சால் போதும். அங்கே எக்ஸாம் வைப்பாங்க, அதில் பாஸ் ஆனால் போதும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டெனோவுக்கும் கிடையாது, சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்டெனோ பார்த்தாச்சா? ஒரே ஒரு லெவல் எக்ஸாம் தான். இது கிளியர் பண்ணிட்டோம்னா ஸ்கில் டெஸ்ட்டு, அதை கிளியர் பண்ணிட்டா வேலை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபிள். ஜிடி கான்ஸ்டபிளும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெவல் எக்ஸாமினேஷன் தான். இதில் மொத்தமாக 100 கொஷின் 100 மார்க். சரிங்களா? சேம் அதே 4 செக்ஷன், ஒரு செக்ஷன்ல இருந்தும் 25 கொஷின். மேக்ஸு 25 கொஷின் 25 மார்க், ரீசனிங் 25 கொஷின் 25 மார்க், இங்கிலீஷு 25 கொஷின் 25 மார்க், ஜிஎஸ் 25 கொஷின் 25 மார்க். மொத்தமாக 100 கொஷின் 100 மார்க்கு. அது கிளியர் பண்ணிட்டோன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், அவ்வளோதான். சரிங்களா? டோட்டலாக இவ்வளோ தான் ப்ராசஸ். சரியா? அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ ஒன்னொன்றுத்துக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியாச்சு. சரியா? அதோட சேலரி. சரியா? ஏன்னா எல்லாருக்குமே 2 விஷயம் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு விதம் எப்படி சொல்லலான்னா, எனக்கு வந்து இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு எந்த வேலைக்கு போனாலும் சரி, சம்பளம் மட்டும் இவ்வளோ வந்தால் போதும், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஒன்று நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, எனக்கு இதுதான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இல்லைன்னா இவ்வளோ சம்பளம் வாங்குற மாதிரி, ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ சம்பளம் வாங்குற மாதிரி வேணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலே. கரெக்டாக? அப்போ இந்த 2ல் ஒன்று நாம் எந்த எக்ஸாம் எழுதலாம், ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தாச்சு, என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் எந்த எக்ஸாம் மூலமாக போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இங்கே ஒரு எக்ஸாமுக்கும் எப்படியெல்லாம் லெவல்ஸ் இருக்கும், எந்த எக்ஸாமுக்குலாம் என்னெல்லாம் லெவல் இருக்குது, அதில் எவ்வளோ மார்க் வாங்கணும், இதெல்லாம் பார்த்தாச்சு. கரெக்டாக? ஓவராலாக ஒரு எக்ஸாமுக்கும் டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. கரெக்டாக? இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம் மூலமாக போனோம் அப்படின்னா நம்ம வந்து 3 கிரேட் பேயில் போவோம். 4800 கிரேட் பே, 4600 கிரேட் பே, அடுத்து 4200 கிரேட் பே, 2800 கிரேட் பே, இந்த எல்லா கிரேட் பேலையும் போவோம். சரிங்களா? இந்த 4800 கிரேட் பே போனோம் அப்படின்னா 65,000 to 70,000 சேலரி வாங்கலாம். அதான் இந்த 4800 கிரேட் பே அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஓ, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். அண்ட் அந்த ஏஏஓ போஸ்ட்டில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, தட் இஸ் கெசட்டட் போஸ்ட். அதாவது நம்ம க்ரீன் இங்கில் சைன் பண்ணலாம். கரெக்டாக? அந்த அட்டஸ்டட்லாம் வாங்கணும்னு சொல்லும்போது க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்க யாருன்னு தேடுவோம் இல்லையா? நம்ம இந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா நாமளே அந்த சைன் பண்ணலாம். கரெக்டாக? அடுத்து இந்த 4600 கிரேட் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸு, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், நார்காட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே இந்த கிரேட் பேயில் தான் வரும். இந்த கிரேட் பேயில் போனோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் 55,000 to 65,000 வரைக்கும் சேலரி வாங்கலாம். 4200 கிரேட் பே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஓ. இந்த ஜேஎஸ்ஓவை போனோம்னா அரௌண்ட் 45,000 to 50,000 வரைக்கும் வரலாம். அது என்ன எக்ஸாக்ட் சேலரி கிடையாதா அப்படின்னா, நம்ம எந்த சிட்டிக்கு வேலைக்கு போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அடுத்து இந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2800 2400 2 இருக்கும். நம்ம நார்மலாக அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இதை தாண்டி ஆடிட்டர் அப்படின்னே ஒரு போஸ்ட் இருக்கும். அது வந்து 2800 கிரேட் பே. அது போனோம் அப்படின்னா அரௌண்ட் 35 to 40 வரைக்கும் சேலரி வரும். சரிங்களா?
40,000 வரைக்கும் salary வரும். மேக்ஸிமமாக 40,000 salary தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து டாக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த லெவல்லாம் போனோம் அப்படின்னா 30 to 35 வரைக்கும் வரும். சரிங்களா? சிஜிஎல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா மினிமமாக டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத லோவஸ்ட் போஸ்ட்டாக சொல்லுவோம். அதுக்கு salary அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வரும். சரிங்களா? அடுத்து சிபிஓ போனீங்க அப்படின்னா சிபிஓவில் என்ன சொல்லியிருந்தோம், டெல்லி போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக போகலாம், அங்கே கான்ஸ்டபிளாக போகலாம், சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் இதிலலாம் சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் போகலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது எல்லாத்துக்குமே அலவன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இதோட salary சப் இன்ஸ்பெக்டராக போகணும் அப்படின்னா அங்கே நம்மளோட salary ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 60,000 வரைக்கும் இருக்கும் மினிமம். அதுவே அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக போனோம் அப்படின்னா 45,000 ரேஞ்சில் இருக்கும். கான்ஸ்டபிளாக போனோம் அப்படின்னா 25 ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? 25,000 ரேஞ்சில் இந்த salaries அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் எங்கே போகலாம், என்ன எக்ஸாம்ஸ் போக முடியும் அப்படின்னா போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக போகலாம். அண்ட் எல்லா ஆஃபீஸ்லையுமே எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற லெவலில் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மூலமாக தான் போவோம். சிஹெச்எஸ்எல் எக்ஸாமினேஷனோட salary பார்த்தீங்கன்னா 30 to 35,000 இந்த ரேஞ்சில் வேரி ஆகும். சரிங்களா? ஏன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாமும் சேம் 2,400 கிரேட் பே, 1,900லேருந்து 2,400 கிரேட் பே இது எல்லாமே சிஹெச்எஸ்எல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எம்டிஎஸும் பார்த்தீங்கன்னா 1,900 கிரேட் பே தான். அந்த எக்ஸாம் மூலமாக நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் நேமே டெசிக்னேஷனே அதுதான், எக்ஸாம் பேர் தான் டெசிக்னேஷனுமே. அதில் வந்து அரௌண்ட் 25,000 salary வாங்க முடியும். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கும்போது எப்போவுமே நார்மல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு salaries அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரே கிரேட் பேவாக இருந்தாலும் கொஞ்சம் salary அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ ஒரு எக்ஸாமுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் வருது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாச்சு. அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. கரெக்டாக? அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கும் ரீசெண்டாக எவ்வளோ கட் ஆஃப் ஆகுது, அதாவது இதெல்லாம் சொல்லியாச்சு, எவ்வளோ மார்க் வாங்கணும்னு தெரியணும்ல, அதையும் பார்க்கணும்ல. அப்போ நம்ம வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும், ஒரு எக்ஸாம்லேயும் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கினா வேலை கிடச்சிச்சு, அது எல்லாமே இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப்லாம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது, கொஷின் பேப்பர் எப்படி சேஞ்ச் ஆச்சு, இல்லை நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ்னால எவ்வளோ கட் ஆஃப் சேஞ்ச் ஆச்சு, இல்லை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டிபெண்ட் பண்ணி எப்படியெல்லாம் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்தராக வரப்போகிற ஒரு வீடியோஸ்லையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.